அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கணிக்கணும்னு சொல்லிட்ட நாள், அதாவது யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு மீன் சந்தையில் நிற்கிறது. இன்றைக்கு கல்வியங்காட்டு மீன் சந்தையில் போயிட்டு நான் மீன் வாங்க போகிறேன். மீன்கள் என்ன விலையில் போகுதுன்ற தெரியலை. ஏன்னா இந்த புயல் காரணமாக வந்து மீன் விலை கூடி இருக்குது. நேரடியாக போய் பார்ப்போம் மீன் என்ன விலை போகுது அப்படின்னு. நானும் இன்றைக்கு வந்து சமைக்க போகிறேன். ஒரு வீடியோவில் சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதான் உங்களுக்கு காணொலியில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்க்கலாம். இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். நிறைய கூட்டமாக இருப்பாங்க. அண்ணா எடுக்கலாமா? பாருங்க, சீலா மீன் அளவை பார்த்தீங்களா எந்த பெருசாக இருக்கண்டு. எத்தனை 4 அடி வரும் போல இருக்கு. 5 அடி என்ன? பாருங்க, பாருங்க அவ்வளோ இருக்குது. சால மீனை பாருங்க, பாறைக்குட்டிகள் இருக்குது. மற்றது அங்கே புலா மீன் இருக்குது பாருங்க. இந்த ஆள் ஒரு வால் இருக்குது. என்ன மாதிரி அப்படி சுவாங்க வேலையா? சரி சரி. எனக்கு என்னென்னா பயங்கர க்ரௌடாகவே இருக்குது பாருங்க. பின்னுக்கு எவ்வளோ மக்கள் வந்து மீன் சைஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன மீன் என்ன மீன் இது? இது திருக்கு பாருங்க. வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து வட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. திருக்கு இந்தியாவில் நண்டு வச்சிருக்காரு ஐயா. இது வந்து சாலை மீன் போட்டு கொண்டு பாருங்க. சூடா மீன். சூடா இது என்ன மீன் இது? எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்கு. காற்று அடிக்குதாமே நான் வாங்கினவா? அங்கால போவோம். இன்றைக்கு வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. வந்து இன்றைக்கு கடல் அடிக்கும் தானே, அதால் வந்து நிறைய மக்கள். அதே மாதிரி தான் மீன்களும் கொஞ்சம் விலை வந்து இன்றைக்கு கூடவாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி மற்றதில் காட்டும் மற்ற நண்டு கணவர் ஆடை எல்லாமே ஓரளவான விலையெல்லாம் இருக்குது. இன்றைய நிலப்பாடு வந்து அதாவது கல்வியங்காட்டு மீன் சந்தையில் நான் நிற்கிறேன். என்னண்ணா எடுக்கலாம், பிரச்சனை இல்லையா? பாருங்க நண்டுகள்ரா, இதில் கனவாக இருக்குது. அது என்ன மீன்? என்னது தெரியா? ஓ
வந்து சின்ன சின்ன கிளறு மீன்கள் பாருங்க. மீன் இருக்குது. இங்கே பாருங்க கால் வந்து பிரித்து போடுற அண்ணன். இங்கே பெரிய இறால் இருக்காங்க, அதில் சின்ன இறால்கள் இருக்குது. இங்கே கனவா இருக்குது, நண்டு இருக்குது, எல்லாம் தரம் பிரித்து பண்ணிக்கிறார் அண்ணன். நண்டுகளை பாருங்க. வந்துட்டேன் வந்து இன்னும் வந்து க்ரௌட் வந்து கொண்டே இருக்குது. வந்து இப்போ சரியாக வந்து ஒரு 11 மணி இருக்கும். இந்த நேரத்துலேயே வந்து கூட க்ரௌட் நிற்குது. பின்ன பாருங்க, இதில் வந்து என்னென்னா ஒரு நன்மை வந்து மீனை வாங்கி இந்த மீனையை வந்து வெட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. மற்றது கடல் அடியிலையும் மீனவர்கள் வந்து போயிட்டு இந்த மீன் பிடிச்சி கொண்டு வரோன்றது பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படியே வாங்க பார்ப்போம் மங்காளை. ஓ இப்போ கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் விலை கூட போல இருக்கு. என்ன கடல் அடியும் தானே, கடலில் போகிறது குறைவில்லை. ஓ அதால் அது என்ன மீன்? அது சீலா சீலாவில் அதில் பாரு பெரிய சீலா பெருசானே அது. அடுத்ததை வந்து அந்த மீனை வெட்ட போயிடும். அது என்ன மீன்? அது மணல்லையா? அது கயல் மீன். அது பெரிய மீன் ரத்தத்தை பாருங்க. இடிச்சு மேயர் பார்த்தீங்களா மீன் தரையெல்லாம். சின்ன ஏன்னா அது என்ன சினைக்கு 2500 ரூபாயா? பாருங்க சினையை பார்த்தீங்களா? இந்த மீன் தான் நான் எடுக்க போகிறேன். பாறை மீன் என்ன எவ்வளோ இருக்கு? சரி பட்டுங்க 1800 ரூபாய்க்கு இருக்குது இந்த மீன். கடல் சரி சரி அதான்டா கடலுக்கு இப்போ யாரும் போகிறல தானேண்ணா, இப்போ கொஞ்ச நாள் போகணான் இருக்காகும். எவ்வளோ இருக்கு சின்ன? ஆ இதுலையா இந்த மீன்லையோ? ஓ ஓ ஓ இதில் சிறியனா பெரியனா வந்துட்டு இருக்கேண்ணா. சரி சரி ஆ ஆ ஆ ரைட். நான் வாங்கின மீன் வெட்டப்படுது.
இருக்கு வேணாம் இல்லைங்க பாருங்கள் இந்த மீன் தான் வட்டி வந்து போட்டுக்கொண்டிருக்கேன் 1800 ரூபாயா சரி ஆயிரத்தி எண்ணூறு ஓகே ஓகே நன்றியா ஓகே 1800 தான் சொன்னவர் 1700 எடுத்திருக்கிறார் இன்றைக்கு வந்து உண்மையில் வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும் அப்போ இன்னும் வந்து க்ரௌட் குறையில்லை நான் மீன் வாங்கிட்டேன் நான் வலிக்கிற போகிறேன் அங்கே காட்டிட்டு அப்படியே வலிக்கிறேன் பாருங்க இந்தியாவில் பாருங்கள் ஃபுல்லாகவே நண்டு தான் கூட கிடக்குது ரைட் மீன் வாங்கியாச்சு அப்படியே போவோம் வழியில் வேறான உறவுகளே இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்